அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குது அப்படின்னா அவர் எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்து செயல்படணும், எந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருக்கணும், குறிப்பாக தொழிலில் வேலையில் அவங்க செய்கிற தவறுகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, இப்படியான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இந்த குரு வலுத்தவர்கள் அப்படின்னா என்னென்னா, குரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலம் ஆகிறது. இதே போல் வலிமையாகி தசாபுத்தி நடத்துறது அல்லது குரு தசா நடக்கிறது. குரு சந்திரன், குரு ப்ளஸ் லக்னம், இந்த அமைப்பு இருக்கிறது. குரு ப்ளஸ் லக்னாதிபதி இருக்கிறது. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முறைப்படி குருவோட கர்ம பதிவுகள் அதிகமாக லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட இருக்கிறது. ஸோ இப்படியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குரு வலுத்திருக்கு, குருவோட தன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. குரு வளர்த்தவங்க கொஞ்சம் ஓவர் அட்வைஸ் பண்ணுறத குறைக்கணும், ஓவர் கைடன்ஸ் பண்ணுறத குறைக்கணும். ஆப்போசிட் நபர் அதை ரிசீவ் பண்ணுற ரெக்குவயர்மெண்ட் நீடில் இருக்காங்களான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களோட கைடன்ஸை, உங்களோட வழிகாட்டுதலை, உங்களோட அட்வைஸை கொடுக்கணும். அதாவது அங்கே கேட்குற தன்மை இல்லை, நீங்கள் சொல்கிறத ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குற தன்மையில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்குற தன்மையில் இருக்கக்கூடாது. அது வேலை, தொழில், குடும்பம் எல்லா இடத்துலையுமே சொல்கிறோம். ஏன்னா அப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்க இரிட்டேட் ஆவாங்க, பிடிக்காமல் போயிடுவாங்க, அல்லது உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த கஸ்டமர் ஹேண்ட்லிங், கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்போசிட்டில் அந்த நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கான நீடு, ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை பண்ணணும். குரு வளர்த்தவங்க சாதாரணமாகவே நிறைய அட்வைஸ் பண்ணுற அந்த நேச்சர், உந்துதல் அவங்களுக்குள்ளே தானாக வந்துடும். அதனால தான் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு அட்வைஸ் பார்ட்டி, பூமர் அங்கிள், போரு, அருவை, ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் வச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குரு வளர்த்தவங்க அட்வைஸ் பண்ணும்போது அதை ரிசீவ் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, கொஞ்சம் உடல் உழைப்பை அதிகப்படுத்தணும். குரு வளர்த்தவங்களுக்கு இயல்பாகவே வெயிட் போட்டுரும், கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க பேசிக்காக உடல் உழைப்பு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமாக இருந்தாலும், நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு, இவங்க உடல் உழைப்பு செய்யலை அப்படின்னா அந்த இடத்துல வேலை இன்னும் தாமதமாகும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் குரு வளர்த்தவர்கள் ஒரு இன்சார்ஜாக இருக்கார், சூப்பர்வைஸாக இருக்கார், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் அப்படின்னா அவர் மேலே இருந்துக்கிட்டே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு ஓவராலாக கவனிச்சுட்டு மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா உள்ள ப்ரொடக்ஷனில், ப்ராசஸில் அங்கங்கே தப்பான ப்ராடக்ட்டு, இல்லைன்னா குவாலிட்டியில் ஏதாவது மிஸ்டேக்கு, பேக்கிங்கில் ஏதாவது மிஸ்டேக்கு, ஏதாவது ஒன்று வந்துடும். அதை அப்படியே அவங்களுக்குள்ளே மேட்ச் பண்ணி மேக்கப் பண்ணி டெலிவரிக்கு அல்லது குடோனுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அப்படியே கஸ்டமர் சந்திக்கும் போது அங்கே கம்ப்ளைண்ட் ஆகி ரிட்டர்ன் வரும். ஸோ இப்படியான பிரச்சனைகள் வர்றது எல்லாமே குரு வலுத்து கேர்லெஸ் ஆகி மிதப்பாகிறதுனால தான் அதிகமாக நடக்குது. ஸோ முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் உழைப்பையும் செஞ்சு, உடல் உழைப்பு செய்யணும் அப்படின்னா இறங்கி ஃபீல்டில் போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து கண்காணித்து அதிலிருந்து அவங்கள வழிகாட்டி கைட் பண்ணி அந்த உற்பத்தியை பண்ணும்போது அப்போ தான் அது பர்ஃபெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். இது ஒரு விஷயம். அடுத்து, குரு வளர்த்தவங்க வெளி உலகத்துக்கு அவங்க செயல்படுற இடங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, மற்றவங்கள சரியாக கைட் பண்ணிடுவாங்க, தேவையான விஷயங்களை, நாலேஜை, ஞானத்தை அவங்களுக்கு கடத்திடுவாங்க, ஒரு நிர்வாகமோ வழிநடத்துதலோ நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் அதே நபர் குடும்பத்தில் ஒரு தத்தியா, ஒன்றுத்துக்கும் ஆகாதவரா, வெறும் பேச்சு தான் அப்படின்னு பேர் வாங்கிக்கிட்டு, செயலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு திட்டு வாங்கிக்கிட்டு, ஊருக்கே ராஜா மாதிரி வெளியே செயல்படுறது, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு கைதி மாதிரி மாறிடுறது, எந்த வேலையும் சரியாக செய்கிறதில்ல, குடும்பத்தை சரியாக கவனிக்கிறதில்ல. இப்படியான நடைமுறைகளை நிறைய குரு வளர்த்தவங்க தன்னோட குடும்பத்தில் தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க. அதை கண்கூட நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ குரு வளர்த்தவங்க வெளி உலகத்தில் அவங்க வேலை செய்கிற இடத்துல எந்த அளவு எஃபிஷியண்ட்டாக வழி நடத்துறது, கைட் பண்ணுறத செய்கிறீங்களோ அதே அளவு வீட்லையும் செயல்பாடுகளை அதிகரித்து, வீட்லையும் கவனத்தை வச்சு, உறவுகள், நண்பர்கள், மற்ற பர்சனல் விஷயங்களையும் கவனத்தை வச்சு அதில் திறம்பட செயல்படும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நிறைய குரு வளர்த்தவர்கள் இப்படியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. வீட்டில் திட்டு வாங்கிட்டு வெளியே ஆகா ஓஹோ பேர் புகழெலாம் இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லை, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, ஒரு பொறுப்பும் கிடையாதுன்னு திட்டு வாங்குறது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அடுத்து, குரு வளர்த்தவங்க கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக எல்லா இடத்துலையும் இறங்கி போகணும். மேலோட்டமாக இருந்து எல்லாத்தையும் கவனித்து அதை கைடு பண்ணுற அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்கக்கூடாது. டவுன் டு எர்த்தில் மறைமுகமான விஷயங்களில்
கள நிலவரங்களில் இறங்கி வேலை செய்யணும். அது ஒர்க்கோ வேலையோ தொழிலோ ஃபேமிலியோ இல்லை சமூக நடவடிக்கையோ எதாக இருந்தாலும் அங்கே களத்தில் இறங்கி செயல்பட்டு டவுன் டு எர்த்தாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே நடக்கிற ஃப்ராடு, உள்ளே நடக்கிற ஏமாத்து வேலை, உள்ளே நடக்கிற அநியாயங்கள், உள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம், தடை தாமதம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அசிஸ்டன்ட் மேனேஜரோ இல்லை சூப்பர்வைசரோ வந்து மிஷின் ஓட்டுற இடத்துல பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பெரிய அதிகாரியே நம்மக்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம கூட வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுற்றி இருக்க ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த அலர்ட்னஸோட சரியாக வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே கள நிலவரங்களுக்குள்ளே களத்தில் போய் இறங்கி டவுன் டு எர்த்தாக எல்லா இடத்துலையும் கலந்து வேலை செய்யுங்க. வெறும் குருவாகவே இருக்கிறதுனால தான் நிறைய ஆழமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இது குரு வலுத்தவங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால குரு வலுத்த ஜாதகர்கள் கொஞ்சம் ரகடாக ஸ்ட்ரிக்டாக அதிரடியாக செயல்படுற நடைமுறையை கொண்டு வரணும். அடுத்து குரு வலுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு அப்படின்னா, எல்லாரையும், அது வீடாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாரும் சரியான பாதையில் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு அதை உணர்ந்து அதை மக்களுக்கு உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நடைமுறையில் ஒருத்தர் தான் கரெக்டு, ஒரு ஹீரோ செய்கிறது தான் கரெக்டு, ஒரு கட்சி செய்கிறது தான் கரெக்டு, இந்த கொள்கை தான் கரெக்டு, இந்த நாடு செய்கிறது தான் கரெக்டு, இந்த ஜாதி தான் கரெக்டு, இவங்க தான் பெஸ்ட்டு, இந்த கருத்து தான் கரெக்டு அப்படின்னு ஏதோ ஒன்றோட ரொம்ப ஆழமாக சிக்கி போயிருக்காங்க எல்லாருமே. நான் பார்த்த வரைக்குமே பர்சனலாக எந்த ஒரு கருத்தோ, ஒரு தலைவரோ, ஒரு அமைப்போ, ஒரு சிஸ்டமோ, ஒரு செயலோ ஏதோ ஒன்றில் ரொம்ப ஆழமாக அதுதான் கரெக்டு, அதுதான் உலகன்ற மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதை பற்றி தப்பாக பேசினாலோ அல்லது மாற்றுக்கருத்து வச்சாலோ நீங்கள் வேஸ்ட்டு, நீங்கள் பொய், நீங்களாம் சரியில்லை, நீங்கள் ஃப்ராடு, இதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்க மேலே விழுந்து புறான்ற வேலையை செஞ்சிடுறீங்க. இதை கண் கூட நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியான மக்களை நீங்கள் சரியாக வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. இல்லைப்பா, சமூகம்னா இப்படி, உலகம்னா இப்படி, எல்லாமே இருக்க தான் செய்யும், எல்லார் கருத்தையும் ஏற்றுக்கணும், முடிஞ்ச அளவு சரியான பாதையில் ஒழுங்கோட வரையறையோட, இயற்கை மனிதனுக்கு எப்படியெல்லாம் ஒழுங்கு வழங்கியிருக்கு, வரையறை வழங்கியிருக்கு, எதுக்காக நம்ம பிறந்தோம், அந்த நோக்கத்துக்கு சூழலையும் மனிதர்களையும் பாதிக்காமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு சொல்லி கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது. நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ, எந்த சூழலில் இருக்கீங்களோ, எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ, அந்த கம்பெனியில் சரியாக எல்லாரையும் வழி நடத்துறதுக்கான பொறுப்பு இந்த குரு வலுத்தவர்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம சனிக்கு எப்படி ஒரு தவறாக நடக்கக்கூடாது, சரியான பாதையில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல், வழிநடத்துதல், ஒரு கைடன்ஸ் தேவைன்னு சொன்னோமோ, அது மாதிரி குரு வலுத்தவர்களுக்கு பொறுப்பை தட்டி கழிக்காத, மெத்தனமாக இருக்காத, கேர்லெஸ்ஸாக இருக்காத, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய வழிநடத்த வேண்டிய கடமை இருக்குது. நீ சரியாக செயல்படலை அப்படின்னா கெட்டவங்களோட, தவறான நடவடிக்கை செய்கிறவங்களோட, குறுக்கு வழியில் பயணிக்கிறவங்களோட செயல்பாடுகள் அதிகமாயிரும், கெட்டது அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சமூகத்தில், ஒரு கம்பெனியில், ஒரு குடும்பத்தில் தவறான நடவடிக்கை, அடக்குமுறை, அநியாயங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே நல்லவங்க சரியாக செயல்படலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ குரு வலுத்தவங்களுக்கு பொறுப்பு அதிகம். நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. ஏதோ ஒரு பாயிண்டில், ஒரு நபரில், ஒரு கருத்தில், ஒரு விஷயங்களில் சிக்கி போகாமல், குறிப்பாக சிக்கி போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சுற்றாமல் பன்மையத்தன்மையோட, பலதரப்பட்ட விஷயங்களோட, பலதரப்பட்ட மனிதர்களோட டைல்யூட் ஆகி பன்மையத்தன்மையோடு வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கூட இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க, கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இதைத்தான் நானும் முடிஞ்சளவு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒழுங்கில், வரையறையில் நியாயமாக நடக்க வேண்டிய பொறுப்பு இந்த குரு வலுத்தவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கமாக சொல்ல வர்றது. ஸோ உங்களுக்கு கரியர், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இது மாதிரியான கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.